ஹாய் டியூட், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரீஃபண்ட் பண்ணலாம் அப்படி ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி நம்ம அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு, ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ அது 2 வே. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ரீஃபண்ட் இந்த ரெண்டுமே என்ன பண்ணால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ண ஒன் டே வருவாங்க. ஸோ அதே மாதிரி அதே ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண இன்னொரு நாள் வருவாங்க. ஸோ இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். அதேமாதிரி என்னென்னா ரீஃபண்ட் இன்னொன்று இருக்கே அப்படின்னா, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் கூட அந்த கேஷ் எப்படி கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த ரீஃபண்ட். நம்ம ரீஃபண்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு மிச்ச காசை பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய காசு, ஸோ நம்ம வந்து கேஷ் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த கேஷை நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேஷ் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் அப் டு 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதே 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா அதோடைய டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த 2 வே இருக்குது. ஸோ இந்த 2 வே பற்றி இப்போ பார்க்கலாம் டீட்டெயிலாக. நம்ம சேனல் ஸ்டூடியோக்காக ஒரு லைட்டிங் ஆகிட்டு, ஸோ அதே ஒரு ரிவ்யூவாக போட்டலாம் அப்படின்றதுக்காக அதை அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராடக்ட் உடஞ்சிருந்துச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணுமா, அந்த ப்ராடக்ட் வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி அந்த பாக்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு டேப் போட்டுவிட்டு அதேமாதிரி மேலே ஏதாச்சும் பாக்ஸ் இருந்துச்சு அதையும் கரெக்டாக ஒட்டிட்டு அந்த கவருக்குள்ளே கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க லேபிள் நீங்கள் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுதான் கூட தேடி பொறிக்காச்சும் அதை எடுத்துகிட்டு மேலே வந்து ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டினா மட்டும்தான் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு, அவங்களுடைய கோடிங் கூட அதில் தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஆப்பில் எப்படி ஆர்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுறதை பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணா உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு மை ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுற நினைக்கிற அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டோட எக்ஸாக்ட் ரீசன் என்னமோ அதோட ரீசனில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் ரீசனை கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மோர் டீட்டெயில் அப்படின்ட்டு கொடுக்கும். ஸோ அதிலேயே எக்ஸாக்ட் ரீசன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அதை வந்து கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கொடுப்படுது. கண்டினியூ கொடுத்துவோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செக்ஷன் கேட்கும். அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 2 வே தான் கேட்கும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லைனா ரீஃபண்டாக அந்த 2 ஆப்ஷனே நீங்கள் கிளிக்கோங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துருக்கோங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ண ஒரு நாள் வருவாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரீஃபண்டை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஐஎஃப்எஸ்சி நம்பர், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட்டுடைய ஹோல்டர் நேம் அவன் எல்லாமே கேட்கும். ஸோ நம்மளுடைய பேங்க் பாஸ்புக்கை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது கன்ஃபார்மாக கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் சப்மிட் ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ ரீஃபண்ட் கொடுக்குறனால சப்மிட் ரிக்வஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய டன்மன் அப்படின்னு ஒரு டிக் மாதிரி இருக்கும். ஸோ டன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸுக்கு டன் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். நம்ம எப்படி ஆர்டர் பண்ணப்போ அந்த ஆர்டர் டெலிவர்ட் அந்த லொக்கேஷன் எல்லாமே காட்டுச்சோ அதே மாதிரி ரிட்டன் போகும்போது அதே மாதிரி கேட்கும். ரிட்டன் அப்ரூவ்ட் அந்த மாதிரி கேட்கும். ஸோ இது எல்லாமே ரிட்டன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ரூவ் பண்ண 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதேமாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் நியூ ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் டியூட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ என்னோட சேனலோட எல்லா பிளேலிஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஓகே டாட்டா பை பாய்.